நாளைக்கு ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, பிரதோஷமும் சேர்ந்தே வந்துருச்சு. வியாழக்கிழமை நைட்டே சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற ஆளெல்லாம் கிடையாதுங்க. அம்மா வீட்லேயுமே வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்தான் தீபம் போடுற பழக்கம் இருக்குது. அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தா அந்த டைமில் ஒரு 2 மாதம் மட்டும் நாங்கள் வீட்டில் காலையிலேயும் சாயந்தரமும் டெய்லியும் தீபம் போடுவோங்க. மற்ற டைம் ஏதாவது விசேஷமான நாளுனா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நாளில் வீட்டில் தீபம் போடுவோம். அப்புறம் எப்பயுமே வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும்தாங்க நாங்கள் வீட்டில் தீபம் போடுற பழக்கம் இருக்குது. ஆனால் நான் இப்போ டெய்லியுமே காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் தீபம் போடுறேங்க. அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தீபம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம தீபம் போடுறனால இவ்வளோ பலன் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜையே செய்ய ஆரம்பித்தேன். உண்மையிலே நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்குதுங்க. இந்த லிங்கம் நான் தஞ்சை பெரிய கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. பாப்பாவோட ஃபஸ்ட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் போட்டிருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ இந்த லிங்கம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த லிங்கம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பிரதோஷ விரதமும் இருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வேல் நான் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே பாப்பா டான்ஸ் ஸ்கூல்லேருந்து கொடைக்கானல் டூர் போட்டிருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ நாங்கள் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து இந்த வேல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த வேல் வாங்கிட்டு வந்ததுலேருந்து சஷ்டி விரதம், கிருத்திகை விரதமும் இருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாதிரி நாள்லலாம் நம்ம விரதம் இருந்து இந்த மாதிரி லிங்கம் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த மாதிரி நாட்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக விரதம் இருந்துருவேங்க. இப்போது சாமி பொருள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சளில் பன்னீர் தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த குங்குமம் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. தாளம்பூ குங்குமம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் கலந்த பன்னீரும் தாளம்பூ குங்குமமும் வைக்கும்போது நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க. செம சூப்பராக இருந்தது அந்த வாசம். இந்த மாதிரி வாசமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குங்க. இப்போ சாமி பொருள் எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நல்ல ஒரு மங்களகரமாக தெரியுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்குக்கு நம்ம பூவெல்லாம் வச்சு நம்ம காலையிலே தீபம் போட்டு வேண்டும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுறது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம விளக்கேற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கிறேன். அதுவும் கரெக்டாக ஒற்றைப்படையில் தாங்க நான் வச்சுருக்கிறேன். பூஜா ரூம் பொருளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இனி பூஜா கபோர்ட் க்ளீன் பண்ணணும். நான் காலையில் தான் க்ளீன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல நைட்டே க்ளீன் பண்ணிடலான்ட்டு நைட்டே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ சாமி ஃபோட்டோ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கபோர்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணுங்க. கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்குமே நான் பன்னீர் தாங்க யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் சாமி பொருள் எல்லாத்துக்குமே நான் பன்னீர் தான் யூஸ் பண்ணுவேன். சாமி ஃபோட்டோ துடைக்கிறதுக்குமே கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்து நிறைய பன்னீர் விட்டு துடைப்பேங்க. அப்போ தான் ஃபோட்டோ நல்லா பளிச்சுன்னு நல்ல வாசமாகவும் இருக்குங்க. அதோடு சேர்த்து நம்ம மஞ்சள் கலந்த பன்னீர், தாளம்பு, குங்குமம் வைக்கும்போது இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அப்படியே சாமி ரூமே நல்ல வாசமாக இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அதனால தான் சாமி பொருள் எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக பன்னீர் யூஸ் பண்ணணும்னு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம காலைல எழுந்திரிச்சு ஒரு 4 மணி போல் அப்படியே கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குது. அதுவே நம்ம நாளை தொடங்கிறதுக்கு நல்ல ஒரு வைபாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணி சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. காலையில் நமக்கு இப்போ இந்த மாதிரி நீட் பண்ணி வைக்கிறனால காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சாமி ஃபோட்டோ, சாமி பூஜா பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த 2 விளக்கு மட்டும் நிலைவாசல் விளக்குங்க. எனக்கு நிலைவாசலில் விளக்கு ஏற்றுற பழக்கமும் இருக்கிறனால நிலைவாசல் விளக்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால கதவில் இருக்க மஞ்சள் குங்குமம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைன்றனால மஞ்சளெல்லாம் கொஞ்சம் நிறையாவே நான் வைப்பேங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா. பாப்பாவை அவங்க டேடிக்கிட்ட போய் படுத்துக்கோன்னு சொன்னேன். இல்லை மம்மி நீ வா மம்மி அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டாங்க. எந்திரிச்சோடனே நான் காணோன்னு சொல்லிட்டு. அதனால் அழுதுகிட்டே வரவும் அவளை சமாதானப்படுத்தி கொண்டு போய் தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு தூங்க வச்சாச்சுங்க. தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்லா வேப்பிலையெல்லாம் 2 பக்கமும் கட்டியாச்சு. நிலைவாசலுக்கு வந்து நான் கதம்ப தாங்க போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பூ தான் போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப பழசானனால இப்போ தான் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால அதுவும் ஆடி வெள்ளின்றனால கதம்பமும் வேப்பிலையும் கட்டியிருந்தேங்க. இப்போ நிலைவாசல் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சாமி ரூம் நிலைவாசலுக்கு தீபம் போட்டுட்டு தான் நான் உள்ளே வந்து தீபம் போடுவேங்க வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால அன்னபூரணி அம்மாவுக்கு அரிசி மாற்றணும். குபேரர் பானையில் இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் மாற்றணுங்க. நான் வந்து குபேரர் பானையும் வச்சுருக்கேன், அன்னபூரணி அம்மா விக்கிரகமும் வச்சுருக்கேன். அன்னபூரணி அம்மாவை ஃபுல்லாக நிறைய ஒரு படி நிறச்சி அதில் ₹1 காயின் வச்சு அது மேலே தாங்க அன்னபூரணி அம்மா வச்சுருக்கேன். அவங்க வச்சுருக்க அந்த பாத்திரத்துலையும் கரண்டிலையுமே அரிசி தாங்க போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து அல்ல குறையாத அட்சய பாத்திரம். அன்னபூரணி அம்மாவை இப்படி தான் வைக்கணும்னு நான் யூடியூப் வீடியோஸை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அதைப்படி தான் நான் அன்னபூரணி அம்மாவை வழிபட்டுட்டு வரேன். உண்மையிலே இந்த மாதிரி விக்கிரகமெல்லாம் வச்சு நம்ம இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது வந்து குபேரர் பானை. இது வந்து நான் 3 வச்சுருந்தேன். அதில் அரிசி பருப்பு உப்புன்னு வச்சுருந்தேன். அதில் வந்து இடையில ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது ஒரு பானை உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ உப்பு அதில் ₹1 நாணயம் வச்சு பருப்பு வச்சு வச்சுருக்கேங்க. ஏன்னா அரிசி வந்து நம்ம அன்னபூரணி அம்மா படியில் வந்துடுறனால எப்படியும் சாமி ரூமில் அரிசி இருக்குது. அதனால் உப்பு பருப்பு வச்சுருக்கேங்க. இன்னொரு பானையில் வந்து ₹5 நாணயம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து குபேரர் ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டேங்க. நான் வந்து போன வருஷம் ஒரு 48 நாள் குபேரருக்கு விரதம் இருந்தேங்க. அது உண்மையிலே நல்ல எனக்கு பலன் கொடுத்துச்சு. எந்த ஒரு விரதமுமே நம்ம நம்பிக்கையோடு நம்பி இருக்கும்போது உண்மையாகவே அதுக்கான பலன் கிடைக்குதுங்க. அதை நான் உணர்ந்திருக்கேன். அந்த பலனை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ அது காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலலாம் விளக்கேற்றும் போது ஒரு நல்ல பலன் கிடைக்கிதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய வேண்டுதல் வச்சு தான் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றொன்னாவே அந்த கடவுள் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவே தம்பியை ஸ்கூல் கிளப்பியாச்சு. பாப்பாவே தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு நினச்சிருக்கேங்க. பாப்பாவே தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம நேற்று நைட்டு பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணோம்ல, அதை நான் வந்து சிங்க்லலாம் ஊற்ற மாட்டேங்க. காலையில் கொண்டு போய் கால்படாத செடியில் ஊற்றிடுவேங்க. ஏன்னா நம்ம நிறைய வேலு விக்கிரகம் லிங்கம் அதெல்லாம் நான் வாஷ் பண்ணியிருக்கனால அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போய் செடிக்கு தாங்க ஊற்றுவேன். கால்படாத செடியில் தான் ஊற்றுவேன். இப்போ கோவிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாமரை எலுமிச்சம்பழம்லாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்தே வந்தனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமைன்றனால மீனாட்சி அம்மனையும் பார்த்த மாதிரி இருக்கும், பிரதோஷன்றனால சிவபெருமானையும் பார்த்த மாதிரி இருக்குன்றனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி கோவில் கூட்டமாக இல்லை. பிரதோஷன்றனால சாயந்தரம் 4 மணிக்கு தாங்க கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். காலையில் அவ்வளவா கூட்டமாக இல்லை. வேணுங்கிற அளவுக்கு பொறுமையாக அம்மாவுக்கிட்டே அப்பாக்கிட்டே நிறையவே கேட்டேங்க. வெளியில் சாமி கும்பிட்டு வந்தோன்னா சுட சுட சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. இந்த மாதத்தில் என்னென்ன நல்ல நாள் இருக்குது என்னென்ன பூஜை இருக்குதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்காச்சு. காலையில் பிரதோஷம் வெள்ளிக்கிழமைன்றனால காலையில் நான் வீட்டில் எந்த அபிஷேகமுமே பண்ணலை. சாயந்தரம் தான் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்துக்கு தேவையான வெல்வ இலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.